design and analysis of algorithm. Subject name, topic, multi-stage graph. A multi-stage graph is a directed graph. Already I told you directed graph. What is directed graph? It is to give the values, directed values. That means A B C அப்படின்னு டைரக்டடாக வந்துட்டு அஷ்யூம் பண்ணுவாங்க. நோட்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு செட் ஆஃப் ஸ்டேஜஸ். அதாவது இந்த மல்டி ஸ்டேஜ் கிராஃபில் நோட்ஸ் எல்லாமே வந்து டிவைட் பண்ணுறது ஸ்டேஜாக டிவைட் பண்ணுவாங்க. 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் அப்படின்ட்டு. தேர்ட் பாயிண்ட்டு, we need to find shortest path from source to destination. அதாவது ஷார்ட்டஸ்ட் பாத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃப்ரம் எங்கே இருந்துன்னா சோர்ஸ் டு டெஸ்டினேஷன்ஸ். ஓகேங்களா? சோர்ஸ் அப்படின்னா வந்து ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணலாம். லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மல்டி ஸ்டேஜ் கிராஃபோட ஃபார்முலா டி ஆஃப் ஐ கமா ஜே ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் டி கமா ஐ கமா ஜே கமா டி ஆஃப் ஐ கமா கே. அதாவது ஐன்றது சோர்ஸு, ஜேன்றது டெஸ்டினேஷன், கேன்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியட் நோடு. ஓகேங்களா? ப்ளஸ் டி ஆஃப் கே கமா ஜே. அதாவது 4x4 மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 நோடு யூஸ் பண்ணுவீங்க. இப்போ 3 நோடு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதான் மல்டி ஸ்டேஜ் கிராஃபோட இன்ட்ரடக்ஷன்ஸ். இதில் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் நோட்ஸ் கொடுக்குறோம். ஏபி சி டி. ஓகேங்களா? அதாவது ஏலேருந்து பிக்கு போகிற வேல்யூ வந்து 3, பியிலேருந்து ஏக்கு போகிற வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 8, ஏலேருந்து டிக்கு போகிற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 7, டியிலேருந்து ஏக்கு போகிற வேல்யூ 2. ஓகேங்களா? பியிலேருந்து சிக்கு போகிற வேல்யூ 2, சியிலேருந்து டிக்கு போகிற வேல்யூ 7, சியிலேருந்து ஏக்கு போகிற வேல்யூ 5. ஓகேங்களா? இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மல்டி ஸ்டேஜ் ஈஸியாக டைரக்டட் கிராஃப். பார்த்தீங்கன்னா ஏக்கு அப்புறம் பி வரும், சி வரும், டி வரும். இதான் வந்து டைரக்டட் கிராஃப். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஏலேருந்து பிக்கு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 3. நம்ம என்ன ஏரோ மார்க் போடலையா, சாரி. ஏலேருந்து பிக்கு போகிறது 3, பியிலேருந்து ஏக்கு போகிற வெயிட் வந்து 8. ஓகேங்களா? ஏலேருந்து டிக்கு போகிற வெயிட் பார்த்தீங்கன்னா 7, திருப்பி டியிலேருந்து ஏக்கு போகிற வெயிட் வந்து 2, திரும்பியும் சியிலேருந்து டிக்கு போகிற வெயிட் வந்து 7, பியிலேருந்து சிக்கு போகிற வெயிட் வந்து 2. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம மினிமம் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெயிட் ஈக்குவல் டு கிராஃப் ஏபிசிடி. 4 கிராஃப் இது. 4x4 மேட்ரிக்ஸ் இது. ஓகேங்களா? ஏபிசிடி. இங்கேயும் ஏபிசிடி. ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஏக்கு போகிற நோடு, ஏலேருந்து ஏக்கு போகிற நோடு பார்த்தீங்க அப்படின்னா 0. நெக்ஸ்ட்டு ஏலேருந்து பிக்கு போகிற நோடு, ஏலேருந்து பிக்கு போகிறது பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட்டு ஏலேருந்து சிக்கு போகிறது, ஏலேருந்து சிக்கு போகிறது பார்த்தீங்கன்னா ஏலேருந்து சிக்கு போகல. ஓகேங்களா? சியிலேருந்து தான் ஏக்கு போகுது. அப்போ இந்த நோடு வந்துட்டு ஏலேருந்து சிக்கு போகல. இப்போ இன்ஃபினிட்டிவ். இப்போ ஏலேருந்து டிக்கு. ஓகேங்களா? ஏலேருந்து டிக்கு போகிற நோடு பார்த்தீங்கன்னா 7. பாருங்கள், ஏலேருந்து டிக்கு போகிற நோடு வந்து 7. இங்கே 7 போட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பியிலேருந்து ஏக்கு போகிறது, பியிலேருந்து ஏக்கு போகிறது பார்த்தீங்கன்னா 8.
நெக்ஸ்ட்டு பியிலேருந்து பிக்கு போகிறது, பியிலேருந்து பிக்கு எந்த நோடும் போகல, அதனால் 0. பியிலேருந்து சிக்கு, ஓகேங்களா, பியிலேருந்து சிக்கு வந்து போகிற நோடு வந்து 2 வெயிட்டு. நெக்ஸ்ட்டு பியிலேருந்து டிக்கு, பியிலேருந்து டிக்கு எந்த நோடும் போகல, அதனால் இன்ஃபினிட்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சியிலேருந்து ஏக்கு, சியிலேருந்து ஏவுக்கு பார்த்தீங்கன்னா 5. நெக்ஸ்ட்டு சியிலேருந்து பிக்கு, சியிலேருந்து பிக்கு வந்து எந்த நோடும் போகல, அதனால் இன்ஃபினிட்டிவ். நெக்ஸ்ட்டு சியிலேருந்து சிக்கு, சியிலேருந்து சிக்கும் எந்த நோடும் போகல, 0. சியிலேருந்து டிக்கு, சியிலேருந்து டிக்கு போகுது, இது போதுங்களா, சியிலேருந்து டிக்கு போகுதுங்களா, அப்புறம் 7, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டியிலேருந்து ஏவுக்கு, டியிலேருந்து ஏவுக்கு போகுது, அவரோட வெயிட் வேல்யூ வந்து 2. நெக்ஸ்ட்டு டியிலேருந்து பிக்கு, டியிலேருந்து பிக்கு எந்த நோடும் போகல, ஓகேங்களா, அப்போது இன்ஃபினிட்டிவ். அடுத்தது டியிலேருந்து சிக்கு, டியிலேருந்து சிக்கும் எந்த நோடும் போகல, அதனால் அங்கேயும் இன்ஃபினிட்டிவ். செக் பண்ணி நீங்களே பார்க்கலாம், டியிலேருந்து சிக்கு எந்த நோடும் போகல பாருங்கள், அப்போ இன்ஃபினிட்டிவ். டியிலேருந்து டிக்கு, டியிலேருந்து டிக்கும் எந்த நோடும் போகல, இப்போ 0. இப்போது வெயிட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.